வெல்கம் டு மிஜுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைலில் செய்யக்கூடிய ஹெல்த்தியான அவியல் ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அண்டு என்னோட ஃபேவரட்னே நான் சொல்லுவேன். இது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிஜுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு அவியல் செய்யறதுக்காக காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். சேனக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே மீடியம் சைஸில் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஓரளவுக்கு மீடியம் பீசஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு, அரை வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ கத்திரிக்காயை கடைசியாக தான் நான் கட் பண்ணி போட போகிறேன். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு அது நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திட போகிறேன், கத்திரிக்காயை தவிர. எல்லா காய்கறியும் நம்ம சட்டியில் சேர்த்தின பிறகு இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். காய்கறியெல்லாம் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு கத்திரிக்காயா பச்சை கத்திரிக்காய் கிடச்சுன்னா அதை கூட நறுக்கி போடுங்க. அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் அரை டம்ளர் தயிர் சேர்த்திக்க போகிறேங்க. இந்த மிக்சி ஜாரில் சேர்த்தி இதை நம்ம மோராக அடித்து எடுத்துக்க போகிறோம். இது கூட தண்ணி சேர்த்த வேணாம், இதை மட்டும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நான் அந்த மோரை அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மோரை அந்த கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுப்பை பற்ற வைக்க வேண்டாம், இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மிக்சி ஜார்லேயே நான் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்திருக்கேங்க. இது ரொம்ப அதிகமாக வேணாம், மீடியம் சைஸ் தேங்காய்ங்கிறதுனால அரை மூடி சேர்த்திருக்கேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தி இப்போ இதை தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம இந்த கடாயில் சேர்த்திக்க போகிறோங்க. இப்போ நம்ம விழுது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் அந்த மிக்சி ஜாரை மட்டும் அலசிட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் இந்த கடாயில் நான் சேர்த்திக்கிறேன். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம். அரை டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிக, அதில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால தான் நான் இது அளவாக சேர்த்திக்கிட்டேன். இப்போ இந்த காய்கறிகளையும் சேர்த்தி ஒரு பெரட்டை நல்லா பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். மறுபடியும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு. கடைசியாக நான் இது மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை தூவி விட்டுக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விடுறேன். கடைசியாக இந்த தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலும் தூவி விட்டு கிளறினீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்மெல் நல்லா இருக்கும். அந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காகத்தான் இப்போ கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னே நான் இது சொல்லுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.